தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். முரசொலி செல்வம் அவங்க செல்வி அவங்க 2 பேருடைய பேத்தி லண்டன்ல படிக்கிறாங்க. அவங்க வந்து விஜய் மகளோட வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்ல படிக்கிறாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? முரசொலி செல்வம் செல்வி அவங்களுடைய பேத்தி லண்டனில் படிக்கிறாங்க. அங்கே வந்து விஜயோட மகளும் வந்து லண்டனில் படிக்கிறாங்க. 2 பேரும் கிளாஸ்மேட்டு. அப்போ இங்கே தாத்தா இறந்து போகிறார். 2 பிள்ளைங்களும் தாத்தா தான் வச்சுங்க. அவங்க இறந்து போனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அங்கே பிள்ளைகள் வர முடியாது, அங்கே எக்ஸாம் இருக்கிறாங்க வர முடியாதுன்னா அப்போ வந்து என்ன செய்யணும்னா அங்கே வரணும்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது. ஒரு 10 நாள் வந்து படிப்பு பாதிக்க சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்து இங்கே மகன் வீட்டில் தங்கி மகன் வீட்டில் தங்கி அதுக்கப்புறம் அவங்க வந்து நினைவு நாளுக்கு போகிறாங்க. இது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சொல்லிங்க? அப்போ எஸ்எஸ்சி வந்திருக்காரு, எஸ்எஸ்சியே வந்திருக்கிறார் சார். அது தெரியாமல் மூகாமுத்து சாவுக்கு வந்தான்னு பேசிக்கிறான் ஒரு பைத்தியம். புரியுதுங்களா சொல்கிறது? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், யாருக்கும் முட்டு கொடுத்து யாருக்கும் பதிவாக பேசணும் கிடையாது. நியாயத்தின் அடிப்படையில் இருக்கணும். யார் பக்கம் நிற்கணும்? ஸ்டாண்ட் வித் வச்சு வெக்கால இடம் மானங்கட்ட நியாயங்களை நீங்க ஸ்டாண்ட் வித் சங்கீதான்னு சொன்னா அர்த்தம் அது ஒரு நியாயம் இருக்கு சார். ரொம்ப பாவம் சார். நீங்க நியாயத்தில் நிக்கணும் சார். நீங்க சங்கீதா அவர்களை ரொம்ப கொச்சை எடுத்து சார் இவனுக்கு பண்றது சார். அது நேற்றுக்கு இன்ஸ்டால மொத்த பேர்கிட்டையும் போனை போட்டு ஆளுக்கு 25,000 பணம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி இன்ஸ்டால வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கீதா வந்து இழிவுபடுத்தி திமுக தான் இவங்களை இயக்குதுன்னு சொல்லி ஒரு முத்திரை கொடுத்து கேவலமான இப்படி ஒரு கேவலமான அரசியல் என்ன பண்ணுவாங்க சார்? அந்த 41 பேர் சாவை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்றான். என்னைக்கு சொல்லிடணும் என் மேலே பழி போட்டீங்கன்ட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு சிபிஐ விசாரணைலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு மேடையில் வந்து சொல்கிற ஏன் சார் என் மேலே பழி போட்டீங்க நடிக்கிறான். மக்கள் ஒன்றும் ஏமாறி கிடையாது சார். எல்லாமே தெரியும் மக்களுக்கு. யார் வந்து யார் பழி போடுறாங்க, எதுக்கு பழி போடுறாங்க. இப்போ இதுக்கு ஒரு கதை எந்த லெவலுக்கு இறக்கிறதுக்கு தயாராகிட்டானுங்க. இது எல்லாம் பண்ணுறது யாரு? ஜெகதீஷ். அவன் ஒருத்தனை தூக்கி உள்ள வச்சா சரியாயிரும். நான் என்னைக்கே சொல்லிட்டேன், நக்கீரனில் முதல் நேர்காணல் நான் தான் கொடுக்குறேன். அவனுடைய போட்டோக்கள் அத்தனையும் கொடுத்து அந்த ரூட்ன்ற அமைப்பு என்ன சார். அக்கேஷனலாக அவங்க வந்து ஊரில் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க சார். பிள்ளையை பார்க்க வந்திருக்காங்க சார். அவங்களுடைய ரூமில் போய் இருக்கிறாங்க சார். ஹாலில் ஒரே அமக்கலம் சார். ஒரே நடிகைகளோட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி சார் இருக்கும்? ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்குள்ள அந்த அதிகாரம் பறிக்கப்படுதா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்டகாசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலில் உட்காந்து ஒரு அமக்கலம் தான். ரூட்ன்ற அமைப்பு எதுக்கு? தேசிய மகளிர் ஆணையம் வந்து விசாரிக்கணும் முதல்ல அந்த ரூட்ன்ற அமைப்பில். ஆமாம், எதுக்கு அந்த ரூட்ன்ற அமைப்பு என்ன? அதனுடைய வேலை என்ன? பல நடிகைகளுடைய அசிங்கம் எல்லாமே அம்பலமாயிடும். ஆமா சார். நீங்க யாரு மீடியேட்டர்? ஒவ்வொரு நடிகைக்கும் ஆமா சார் ஒவ்வொரு நடிகைக்கும் மீடியேட்டர் வந்து பிஆர்ஓ இருக்கிறாங்க. அந்த நடிகையோட வந்து பிஆர்ஓ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கண்ட்ரோல், ஜெகதீஷ் கண்ட்ரோல். அப்போ 25 நடிகைக்கு மேலே இன்னைக்கு வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் இருக்கிறாங்க. பெரிய நெட்வொர்க் சார். நிறைய வீடியோ போட்டோஸ். ஆமா, அப்போ நீங்க நடிகர்ல சேர்க்கணும்ல. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவராக இருந்தா நடிகர் அந்த ரூட்ல இருக்கணுமா இல்லையா? நடிகைகளுக்கு மட்டும் நீங்க ரூட் போறீங்க அப்ப என்னடா அர்த்தம் சொல்லுங்க சார். ஒரு வியாபாரம் இருக்குன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. சரி, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இத்தனை டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு நஷ்டமா இருந்தாலும் லாபமா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சம்பளம் வேண்டாம். ஒரு முடிவு எடுத்தார். ஒரு முடிவு எடுத்தாரு. என்னன்னு கேட்டால் எனக்கு இந்த செங்கல்பட்டு இந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருங்க. அது ஒரு வியாபாரம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கலாம். ஒரு நடிகையுடைய கால் ஷீட் வாங்கி வச்சுட்டு நீங்கள் மொத்த வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யார்? நீங்கள் அடப்பாவீங்களா? மாமாக்கள்லயே இது ஒரு நவீனமயமா இல்லை இந்த மாமா. இவன் யார் சார்? 2011 நினைக்கிறேன் சார். ஐ திங்க் ஆமாம் 2011 அன்ஷிகாவுக்கு பிஆர்ஓ வரான். இவன் கருமத்தாம்பாட்டின்னு ஒரு ஊர் கோயம்புத்தூரில். அங்கேருந்து மஞ்சாப்பையோட வரான் சார், கிழிஞ்சி போன பேண்டோட வரான். யார்? ஜெகதீஷ். அன்ஷிகாவுக்கு பிஆர். அன்ஷிகாலேருந்து இப்போ எங்கே வந்து நிற்கிறான் பாருங்க. ஒரு குடும்பத்தையே நாசமாக்கி சார், ஒரு புள்ள வந்து பார்த்தா சட்டையை பிடிக்கிறான் சார், எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கிட்டேடா பாவி. இன்னைக்கு அவன் தான் நைட்டு ஃபுல்லாக நெட்வொர்க். எத்தனை பேருக்கு தெரியும்? திமுகவில் இருக்கிற கூட பல பேருக்கு தெரியாது. நைட்டு ஃபுல்லாக வந்து பல பேருக்கு ஃபோன் போட்டு இதை வந்து இப்படி சொல்லுங்க, திமுக அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கதை கட்டி இன்ஸ்டா ப்ராப்ளம் அத்தனை பேருக்கு 25,000 ரூபாய்
இதை மடைமாற்றம் செய்யணும், ஜெகதீஷ் திசை மாற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆமா. திமுக பக்கம் திருப்பி விடுங்க. ஆமா, அந்த ஆடியோ தான் கூட நான் சொன்னேன். ஆமா சார், அந்த ஆடியோ தானே நான் சொன்னேன். ஆமா, அதுல ஒரு வார்த்தைக்கு வார்த்தை சீஃப்னாரு. அதெல்லாம் சீப்புனா அவன் தான் சார் சீப்பு, விஜய் தான் சீப்பு. நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி நினச்சிருக்கீங்க. ஆமா சார். எதுக்கு அவர் ஜான் பேசுனா என்கிட்ட அவருன்னு தான் சொல்லுவார். ஓகே சரி. ஜான் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். ஜான் வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன், ஏதோ ஜான் நம்ம தூக்கி பிடிங்க, நான் யாரும் தூக்கி போட்டு மிதிப்பேன் நான். அவன் நல்லவன், அவன் சொல்கிறான் சரி சார். இது வந்து நம்ம அரசியல் கட்சி, அவன் பையனை அவன் திங்கிங் வேறு சார். அவன் 31 கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கணுன்ற பிளானில் வந்து நகர்த்தினான். அதை உசுப்பேத்தி 26 கொண்டு வந்தது இவனுக்கு தான். இந்த தற்கொலைக்கு இந்த தருதலைங்க யார், இந்த புஷியாக இருந்து ஆதரவு இவனுங்கெல்லாம் வந்து 26 ஆயிடலான்ட்டான். இது 26 ஆயிடலாமா? ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னேன், ஜான்கிட்ட சொன்னேன், திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணால் 7 அறிவு வேணும் முதல்ல. இவங்க அத்தனை பேர் 4 அறிவு 5 அறிவு வச்சுன்னு இருக்கீங்க, எப்படா முடியுது ஒன்றான்னு கேட்டேன். ஏன்னா அவனுக்கு 6 அறிவு இருக்குது. யாருக்கு? ஜானுக்கு. நான் ஏன் சார் நான் கஷ்டப்படுறேன் சார். நான் ஒரு கன்கரன்ஸ் கேட்டாக்கா சாயந்தரம் 7 மணிக்கு போட்டால் மறுநாள் 9 மணிக்கு வருது காலையிலன்றான். அந்த லட்சத்தில் தான் இருக்கிறானுங்க, எல்லாமே ஆட்டி படிக்கிறானு சார். புஷி ஆனந்த் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன் இன்றைக்கி. நான் புஷி ஆனந்த் ஜெகதீஷ் பழனிசாமி தாண்டி யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது சார் விஜயை. அவங்க அப்பா எவ்வளோ அவமானம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு தகப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்பட்ட தகப்பன் யாராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா அது எஸ்ஏசி. இன்ற பொழுதில் பிரித்து வைக்கும் உண்மை சார், அது எஸ்ஏசி தான். எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏசி கூட கேட்டால் ஒரு குடும்பத்தை உடைய விடக்கூடாது சார். 1000 பிரச்சனை இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது எல்லா குடும்பத்திலையும். மருமகளுக்கு யார் ஹெட்டு? ஒரு குடும்பத்துக்கு யார் ஹெட்டு? விஜயோட குடும்பத்துக்கு ஹெட்டு யார்? அப்பா தான், மாமனார். ஆமா, எல்லாத்தையும் அரவணைக்கணும். மாமனார் தான், மாமனார் இருக்கு, மாமனார் தான். எஸ்எஸ்சி தான் ஹெட்டு. கூப்பிட்டு கேட்கணும் எல்லாத்தையும், நீ எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாத்தையும் அரவணைக்கணும். தலைமை பண்பு இருக்கணும். சார் சிவகுமார் குடும்பத்தை கூட இருக்குது. ஜோதிகா மாமியாருக்கும் பிரச்சனை இருக்கு. சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை சார். இன்னைக்கும் உடைய விட மாட்டேன்றான். வளர்ப்புல அப்படி இருக்காரு. குடும்பம் உடைய விடல, பாசத்துல கட்டி போடு. ஒருத்தனா ஒருத்தர் விடக்கூடாது. எவ்வளவு அழகா இருந்தது ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம். குடும்ப தலைவனா சும்மா கிடையாது. ஒரு கேள்வி கேட்குறாங்க எஸ்எஸ்சி கிட்ட மருமகளை பற்றி, அவங்கள பற்றி பேச வேணான்ற சொல்லாமா? அது 1000 இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும். நீங்கள் மருமகள் குறித்து கேட்டால் வந்து நீங்கள் வந்து பெருமையாக சொல்லணும்ல. அப்போ தப்பாக சொன்னால் கூட கேட்டால் அதெல்லாம் தப்பாக பேசாதீங்க, என் மருமகள் எங்கள் குடும்பம், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லணுமா இல்லையா? விட்டு கொடுக்கலாமா? இந்த கேள்வி கேட்காத கடந்து போங்கன்றீங்க. எஸ்ஏசி ஒரு கேள்வி கேட்குறாங்க மருமகள். ஆமாம், மருமகள் குறித்து கேட்குறாங்க. மருமகள் சார், மகள். மாப்பிள்ளைனா என்ன? மாப்பிள்ளைனா உன் பிள்ளையோட அவன் பெரிய மாப்பிள்ளை. அந்த இடம் கொடுக்கணும். மருமகள்னா உன் மகளை விட பெரிய இடம். அடுத்தது மருமகள். அவ இன்னொரு மகள், உன் பொண்ணு வீட்டை விட்டு போயிடுவா, அவ மருமகள். இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி வந்து நான் பார்க்குறேன். எஸ்எஸ்சி கிட்ட மெச்சூரிட்டி இல்லைன்ற பிரச்சனையா இங்கே மாமியார்கிட்ட தான் ஆரம்பிக்குது. மாமியாருக்கு அப்படியா சார்? ஆமாம் சார், மாமியார் சார் எல்லா குடும்பத்திலும் இருக்குது சார். அதுக்காக பிரியணும்னு அவசியம் கிடையாது சார். மாமியார் மருமகளுக்கு வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது வந்து வர்க்க போராட்டம். அது வர்க்க போராட்டம் சார். நீங்கள் வர்க்க போராட்டம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? நடந்துட்டு இருக்கு சார். அது வர்க்க போராட்டம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டைன்றது வர்க்க போராட்டம். ஆனால் மருமகனுக்கும் மாமனாருக்கும் பிரச்சனையே வராது. ஒன்றா சேர்ந்து குடிக்கிறவங்களாம் இருக்கலாம். காட்ட வேணாம் உங்களுக்கு. உண்மை சார், மாமனாரும் மருமகனும் ஒன்றா குடிப்பானுங்க சில குடும்பங்களில். ஆனால் இது வர்க்க போராட்டம் காலகாலமாக இருக்கும். புரியுதா சொல்கிறது? ஒரு படம் கூட பார்த்தீங்கல்ல, ஒரு பிச்சைக்காரர் வந்து கேட்டா அப்போ என்ன வந்து இல்லைன்னு சொல்கிறது, நான் சொல்கிறேன் இல்லை போட. அந்த மாதிரி சொல்கிறேன் நான். எதுக்காக பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அதை கசிய விடாமல் அரவணைச்சிட்டு போகணும். அரவணைச்சிட்டு போவோம். எல்லாம் வந்து எல்லாரும் அறிவாளியாக இருந்தால் அங்கே கருத்து வேற்றுமை வரதானே செய்யும். 2 பேர் இருந்தாலும் வருவார் வாஜ்பாய் இல்லையா? எல்லாருமே அறிவாளியாக இருந்தாங்கன்னா இப்போ வளரக்கூடிய பிள்ளைகள் வந்து ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்குது. பிள்ளைகளே இப்போ முரண்படுது அம்மா அப்பா கிட்ட. சொல்கிறேன், அப்போது இதெல்லாம் அரவணைச்சிட்டு போகணும் சார். ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் விட்டு கொடுக்கலாமா பத்திரிகையாளர்கிட்ட? என் மருமகள் தங்கன்னுலாம் சொல்லணும். நீ அதானே சார் கரெக்டு? விட்டு கொடுக்கூடாதுல்ல. 1000 குடும்பத்துக்குள்ளே இருக்கும். நீ எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிற? இப்போ நீங்கள் 2 பேரும் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிரகப்பிரசம் போனாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. கிரகப்பிரசம் போகிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளைக்காரன் வரமாட்டான், மாடே வந்தது. எது மாடு வந்தது சார்? இது உங்களுக்கு தெரியலாம் சாங்கியத்துக்கு. கிரகப்பிரசம் மாடு வந்தது, மகன் வரல, மாட்டு பொண்ணும் வரல. மாடு வந்தது ஆனால் மாட்டு பொண்ணு வரல. கூப்பிட்டுருக்கணும்ல. பேரன் இல்லை, பேத்தி இல்லை,
நீங்களும் அப்படி தானே இருக்கிறீங்க. இங்கே எல்லாரும் வைராக்கியம் பார்த்தீங்கன்னா சார், நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாரும் நீங்கள் வைராக்கியத்தை பார்த்தீங்கன்னா எதுவும் மிஞ்சாது, குடும்பம் மிஞ்சாது. சில நேரங்களில் விட்டு கொடுத்து தான் போகணும், விட்டு கொடுத்து தான் போகணும். பிரித்து போகிறதுக்கு நிறைய பேர் வருவான். இப்போ என்னன்னு கேட்டால் முழுக்க விஜய் குடும்பத்தை பிரித்து போட்டு மேயறானுங்க. ரெண்டு பேர் ரெண்டு மாமாக்கள். ஒருத்தன் புஷி ஆனந்த், நான் அப்போயே சொன்னேன், இந்த புஷி ஆனந்த பொட்டலம் கட்டி அனுப்புங்கடான்னு பாண்டிச்சேரிக்கு. ஜான்கிட்ட 10 முறை சொன்னேன். ஜான்கிட்ட புஷி ஆனந்தை வந்து விளக்குங்க, பேருக்கு சும்மா ஒப்புக்கு சப்பான்னு கொண்டு வந்து எஸ்எஸ்சி கொண்டு வந்து வீட்டில் வைங்க, கட்சி நிர்வாகத்தை கொடுங்க, உட்காந்து பேசுங்க, ஒரு டம்மியாவது வைங்கடான்னு. ஒரு டம்மி போட்டோவாவது வெளியிடுங்க, குடும்ப போட்டோ. எஸ்எஸ்சி வந்து சோபாவை சுற்றி உங்கள் குடும்பமாக இருக்கிற மாதிரி ஈனு பல்ல கட்டுற மாதிரி ஒரு போட்டோ வெளியிடுங்கண்ணே. போட்டோ மட்டும் வெளியிட முடியாதுண்ணா. இல்லை சார், என்னால் முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க, நான் இந்த கொடி நிகழ்ச்சிக்கு மட்டும் நான் எப்படியாவது நான் வந்து எஸ்எஸ்சியை வந்து கொண்டு வரேன், அதே மாதிரி கொண்டு வந்துடுறேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது மெயின்டைன் ஆகலை. அதுக்கு காரணம் எஸ்எஸ்சி. இப்போ இந்த ராஜ்மோகன் மாதிரியான ஆட்கள்லாம் தயாராகிட்டு இருப்பாங்களே சார், இதை பார்த்துட்டு சார் அதான் தயாராகி சொல்லிட்டானா சார், பார்க்கல நீங்கள்? ஆண் தாயின் தான். யார ஆண் தாய்? அறிவு இருக்கா சார் அவனுக்கு? அறிவு இருக்கான்னு கேட்குறேன் நான். இளையராஜா மாதிரி தான் பேசணும் இப்போ இனிமேல். நான் அறிவு இருக்கா? ஆண் தாயின்னு சொல்கிறல்ல, அறிவு இருக்காடா ராஜ்மோகன்? நான் கேட்குறேன், எங்கள் பால் கேள்றா பார்க்கலாம், தாய்ப்பால் கேள்றா பார்க்கலாம் அவன்கிட்ட. ஆண் தாயின்னு சொல்கிறல்ல, அறிவு பால். கேளு, அறிவு பால் தான் அவனுக்கு இருந்தால் தானே கொடுப்பான். அவங்ககிட்ட இருந்து சாணி பால். யார்? புஷியாக இருந்துக்கிட்ட நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் அறிவு பால் கேட்குறீங்க. நீ பால் கேள்றா பார்க்கலாம். எதுக்கு எது சார் சொல்லுது? அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? புரியுதா உங்களுக்கு? புரியலையா உங்களுக்கு? ஆண் தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோபா தேவையில்லைன்ற அர்த்தம். இனிமேல் எங்கள் தலைவர் ஆண் தாயினும் போது விஜய்காமன் தான் ஆண் தாய். நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போனா இது சொல்ல வரானுங்க, அப்பா அம்மா கூட கிடையாது யாருக்கு? எங்கள் தலைவருக்கு. இவர் தான் அப்பா அம்மா கூட கிடையாது, இவர் தான் ஆண் தாய். பெண் தாய் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, வந்துடுவாங்க. ஆண்டி வேலை இருக்கிறாங்க, கொள்கை பரப்பு செயலாளருக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பெண் தாய், இவர் ஆண் தாய். அப்போ இவங்க 2 பேரும் தான் இயக்குறாங்க. சரிங்க சார், புரியுதுங்களா? மாமா யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகதீஷ் மாமா. என்னடா கட்சி நடத்துறீங்களா? என்னடா நடத்துறீங்க நான் கேட்குறேன். இந்த லட்சத்தில் போய் இன்னொரு கட்சியை வந்து ஒரு 70 ஆண்டு காலம் வந்து பேசலாமா? தகுதி இருக்கா அவனுக்கு? சரி சார், கோரிக்கைகளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி நீ நடத்துவ. பொறுக்கி பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தற்கொலை பசங்களை எல்லாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகின்னு போடுவேன், பேச வைப்பீங்க. திட்டமிட்டு பேச வைக்கிற சார். இப்போ தான் சார் செய்தி வருது எனக்கு எக்ஸாம் கூட முக்கியம் கிடையாது. எதுக்காக இந்த வார்த்தை வந்ததுன்னு நான் கேட்டேன். எப்படி இது பர்பஸாக இது ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லும் போது, இல்லைங்க இப்போ வந்து எக்ஸாம்லாம் நடக்குது, இவர் வந்து அடுத்தடுத்து 10 நாளைக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவர் வந்து பேச போகிறாரு, கூட்டம் வராமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும். அப்போ இதுக்காக இவங்க திட்டமிட்டே இதை வந்து இந்த பேச்சை பேச வச்சு ட்ரோல் பண்ணுறானுங்க. எக்ஸாம் எப்போனா எழுதிக்கலாம், எங்கள் தலைவரை இப்போ தான் நான், எங்கள் விஜய் இப்போ தான் நான் பார்க்க முடியும் சொல்கிறதுலாம் பேச வைக்கிறது, திட்டமிட்டே பேச வைக்கிறது. பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய ஆபத்தில் மிகப்பெரிய ஆபத்து சார். கல்வி கிடைக்கிறதுக்கு இந்த சமூகம் மிகப்பெரிய ஆபத்து. இப்பெல்லாம் நீங்களாம் தலைவர் சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, வெட்டி போடுங்க, தூக்கில் போட்டு தொங்க வைங்க, நான் கவலையாக கிடையாது, செத்தே போயிடும். நான் ஒரு வார்த்தை சொல்ல, இவனை அபாஷன் பண்ணியிருக்கணும், இவங்க சோபா விஜயா அபாஷன் பண்ணியிருக்கணும், கருவிலே அடிச்சிருக்கணும், கருவின் குற்றம். என்ன தமிழ்நாடு என்ன ஆகிறது? எவ்வளோ பேர் செய்த தியாகம். முன்னேறிய மாநிலமாக இருக்குது இன்னைக்கு, அறிவியல் முன்னேறிய மாநிலம். ஒரு டைமில் கேரளா சொல்லுவாங்க, எத்தனை பேருடைய தியாகம் இருக்குது. காமராஜர்லேருந்து, அண்ணாலேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாலேருந்து, ஸ்டாலின்லேருந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு அறிவார்ந்த தலைவர்கள் வந்து நாட்டை ஆண்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த கட்டமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திராவிடமா தமிழ் தேசியமான வரும்போது வரான் குறுக்க. திராவிடமா தற்குறியா? புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுது. இதுதான் அறிவார்ந்த அரசியல் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ குறுக்க ஒருத்தன் வரான்னா நான் விடக்கூடாது அவனை. எப்படியெல்லாம் நீ அதான் நான் சொல்ல பாருங்க, அவன் இந்த பிராண்ட் இந்த முழுக்க ஒரு நடிகன்ற அந்த முகத்தை மட்டுமே வச்சுருவான். எந்த அறிவும் இல்லை, அரசியல் எந்த அரசியல் பார்வையும் இல்லை. முழுக்க வெறும் பிம்பம், என்ன கல்ட்டு, சினிமா கல்ட்டு, இதை மட்டுமே வச்சுட்டு வரான். அப்போ எப்படி இருக்கும்?
எந்த நிர்வாகமும் தெரியாது. நாளைக்கு யார் இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்த் தான் நிதியமைச்சர். நினச்சி பாருங்க. யார்? கா அன்பழகன், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன். எடுத்து பாருங்க. நினச்சி பார்க்க முடியுமா நீங்க? புஷியானந்த் நிதியமைச்சர். யோசிச்சு பாருங்க. ஆண் தாயின்றான். அவர் தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர். யாரு? ராஜ்மோகன். ஐயோ, இல்லைன்னா அவன் வந்து உள்துறை கொடுத்துடலாம். கற்பனையே உள்துறை கொடுத்தான். எஃப்ஐஆர் இல்லாமல் தலைமுறை வந்தால உள்துறை. ஜெகதீஷ்க்கு என்ன கொடுப்பீங்க? பிஏவுக்கு. அதுதான் சினிமா துறை ஏதோ சேர்த்து அதை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்படி ஒரு கற்பனையில் இருக்கிறானுங்க சார். இவங்க விடலாமா சார்? இவங்கள விடக்கூடாது சார். இந்த இடத்துல எல்லாருமே என்ன கேட்டால் ஒன்று சேரணும். எது? எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து எது சொல்கிறான்ல, எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்கன்னு. கண்டிப்பாக உன்னை எதிர்க்கணும். முழுக்க முழுக்க ஒரு தற்கொலை கூட்டங்களை வச்சுக்கிட்டு நீ வரணும்னு சொன்னால் இன்றைக்கி தேவதை மாதிரி வந்திருக்கு இந்த பொண்ணு. யார்? சங்கீதா. சில பேர் சொல்கிறான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடக்க வந்தாங்க. அப்படி நடந்தால் சந்தோஷம். எது? அப்படி நடந்தால் சந்தோஷம். தமிழ்நாட்டை காக்க வந்த தேவதைன்ற நான், தெய்வம். இந்த நேரத்தில் இதை சொல்லிட்டாங்கன்றான் ஒருத்தன். எது? இந்த நேரத்தில் இதை சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் அவன் கவலை அது கிடையாது. நம்ம கவலைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், சரி, ஒரு நாடு. இவனால ஒரு நாடு கெட்டு போகுது. யார் சார் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க சார். 41 பேர் செத்துட்டாங்க. கொஞ்சம் கூட அந்த வசனம் இல்லையா சார்? 51 பேர் இருந்திருக்கிறாங்க சார். கொஞ்சமாச்சும் அவன் கவலை முகத்தில் கவலை இருக்கா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், கண்டுபிடிச்சி சொல்லுங்க. இல்லை உண்மையாக இல்லை. அப்போ ஏன் இவனை கருவிலே அழிச்சிருக்கூடாது? தனிப்பட்ட முறையில் அழுதுருப்பாரு, கவலைப்பட்டிருப்பாரு. மீடியா முன்னாடி சார், மீடியா முன்னாடி கிடையாது. வழக்கமாக டான்ஸ் ஆடுறான் சார். போயிட்டு மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறான், இங்கே வந்து டான்ஸ் ஆடுறான் மீட்டிங்கில். எப்படி சார் ஆட முடியும்? நான் கேட்குறேன். குற்ற உணர்வு இருக்கணும். எப்படி நீ பேசலாம்? சரி, என்னைக்கு பேசணும் அன்றைக்கி பேசிடுவான். இன்றைக்கி ஒரு மீட்டிங் மேடை கிடச்ச உடனே கேட்டால் ஏன் சார் என் மேலே பழிவு போட்டீங்க? அரசியல் இல்லை இது. பணத்தை வச்சு கூட அரசியல் பண்ணியிருக்கலாம் நீ. இது அன்றைக்கி டெத்து நடந்து பாருங்க. இதெல்லாம் காரணம் இவங்க தான். அப்படி பண்ணிதான் கூட பரவாயில்ல. எல்லாம் வந்து புழுத்து போய் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு கூட ஆன பிறகு நீ அதை வச்சு நீ அரசியல் பண்ண பார்க்குறப்பாரு. 4 மாதம் கழிச்சு நீ எப்படிப்பட்டவனே? உண்மைதானே சார்? இறந்து போனவங்களுடைய எலும்பு தானே சார் இருக்கும். ஆமாம், நிச்சயம். அதை வச்சு நீ எலும்பு கூட வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிற நீ? நல்லா தெரியுது. கண்ணுக்கு முன்னாடி எவனும் நம்ப மாட்டான். கண்ணுக்கு முன்னாடி வந்து குருவி கூடு மாதிரி அழகாக இருக்குது குடும்பம். அழகாக இருக்குது இந்த குடும்பம். 1000 நீங்கள் சதி பண்ணி வந்துருக்கலாம் சார். நீ ஏதோ நடிகன் ஆகிட்ட. ஒரு குடும்பம் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குடும்பத்தை தக்க வைக்க முடியல உன்னால். அழகாக இருக்கிற நாடை நீங்கள் நாசமாக்குற, தமிழ்நாட்டை நாசம் பண்ண வர. தானே உண்மை? பாண்டிச்சேரிக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? துரத்தவனா அவனை? அப்பனை கெடுத்தது அவன் தான். முதல்ல அப்பா அம்மாவை பிரித்தது அவன், குடும்பத்தை பிரித்தது அவன் தான். கொண்டு வந்து உன்னை நீங்கள் போதைக்கு அடிமையாக்கி 6 மணிக்கு மேலே உன்னை அக்சஸ் பண்ண முடியாது. தானே உண்மை? நடிகையை கதின்ற பட்டினப்பாக்கத்தில் உனக்கு என்ன வேலை? அந்த வீடு வாங்கி கொடுத்தான்னு சொல்கிற 3 பேர் சாட்சியாக இருக்கான். இன்னும் விஜய்க்கு, த்ரீஷாவுக்கு விஜய் தான் வீடு வாங்கி கொடுத்தாரு சொன்னது அந்த 3 பேர். 3 குரங்குகள். கோவம் வந்து கேஸை போட்டுருக்கணும் அவன் மேலே. எப்படா சொல்லிக்கணும்? 2 மாதம் கழித்து அதுக்கப்புறம் அவன்கிட்ட தொகையை கொடுத்து மாற்றி சொல்ல வைக்கிறீங்க. அது அந்த நடிகைக்கு இல்லை, இந்த வலைபேச்சில் இருக்க குரங்குக்கு தான் சார் சொல்கிறேன். அது எந்த நடிகை? அதுதான் த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறான். சின்ன வீட்டுக்கு பெரிய வீடு. அதுதான் சின்ன வீட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய வீடு வாங்கி கொடுக்குறான். சரிங்களா? ஏன்னா மகன் வந்து திடீர்னு உள்ளே பூந்து தூக்கி போட்டு என்ன மிதிச்சானா என்ன ஆகுறது? சரி, அந்த பயத்தில் தான் அவன் தனியாக வீடு வாங்கி கொடுக்குறான். நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்படி ஒரு வீடு வாங்கினாங்க. எது? நான் வந்து உங்கள் சன் வந்து கோவப்படுறாரு, திடீர்னு வந்து ஏதாவது பிரச்சனையாகிட போகுது, அதனால் எனக்கு மாமா நீங்கள் எனக்கு தனியாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துங்க. மாமா இவரும் செல்லத்துக்கு வாங்கி கொடுத்தாரு. சரி செல்லம். அதை சொன்னது யார்? 3 பேர் சொன்னாங்க. த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலே த்ரீஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் விஷயத்தில் அப்படி போங்கினாங்க. மன்சூர் அலிகான் ஏதோ ஒன்று சொல்லிட்டார், ஒரு வார்த்தை வெள்ளேந்தியா ஏதோ சொல்லிட்டார். சரிங்களா சொல்றது? ஆனால் பொங்கி எழுதிங்க. எது பொங்கிட்டீங்க? எப்படி சொல்லலாம்? அவனுக்கு மேலே கேஸ் போட்டுக்கலாம் சார். நிச்சயமா. அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசணும். 2 மாதம் கழிச்சு பணத்தை கொடுத்து அவங்களே மாற்றி சொல்கிறான். யார்? இந்த பீலா பிஸ்மி. நம்ம வந்து த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்த சொல்லி அது வந்து அவங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் விசாரித்த பிறகு வேறு ஒரு நடிகைக்கு, அந்த நடிகைக்கு வங்கியில் லோன் வாங்கி அது வீடு வாங்கியிருக்கிறாங்க. நமக்கு இப்படியா கொஞ்சம் கூட அது கூட அவனுக்கு வருத்தம் தெரிவிக்கல. காசை வாங்கி பேசுகிறானுங்க சார். சொன்ன அன்னைக்கு கேஸ் போட்டுருந்தல அவன் மேலே.
சொல்லுங்க. எல்லா ஆவணமாக இருக்கு. என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன் சார், இந்த பதிவாக நான் சொல்கிறேன் எல்லாருமே, இன்னொரு குடும்பத்தை கெடுக்காதீங்க, இன்னொருத்தருடைய கண்ணீருக்கு ஆளாகாதீங்க. எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை தான். யாருடைய கண்ணீருக்கு முடிஞ்சால் உங்களால் நல்லது செய்ய பாருங்க, இல்லைன்னா கெடுதல் பண்ணாதீங்க. இன்னொரு குடும்பத்தை கெடுக்கக்கூடாது. அங்கே எத்தனை பேருடைய கண்ணீர், மகள் மனைவி நீங்கள் தாய்க்கும் கண்ணீர் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை இப்படி ஆறுதல் அடைகிறாங்க. மாமியார் மருமக சண்டையில் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படி அடையும். அப்பனுக்கும் கண்ணீர் இருக்குது. எவ்வளோ அவமானமோ அவ்வளோ அவமானப்பட்டாச்சு மகனால். சரிங்களா? மனைவி கண்ணீர், மகள், மகன். ஆமாம் சார், பெரிய உச்சத்தை விட்டு வரேன். குடும்பம் தான்டா உச்சத்தில் இருந்திருக்கணும். உச்சத்தில் இருக்கிற குடும்பத்தை கொண்டு வந்து பாதாளத்தில் தள்ளிட்டு நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். 2 பிள்ளைகளுக்கு ஹீரோவா இருக்கணும் சார். அப்பா 2 பிள்ளைகளுக்கு ஹீரோவா இருக்கு. தப்பு இல்லை. குடும்பத்துக்கே நீ நீ ஒரு குடும்பத்தாளனா இருக்க முடியும். நீ நாட்டாள் தான் ஆசைப்படுற. விடுவோமா உங்களை? விட மாட்டோம், சத்தியமா விட மாட்டோம். இன்னும் பிராண்ட் இருக்கு. நான் தான் இன்னும் சொல்றேன். இன்னும் நீங்க கேர்லெஸ்ஸா தள்ளி போறீங்க. நான் இன்னும் சொல்றேன், இதை விட ஒரு பெருசா ஒண்ணு இருக்கு. வரும். அதான் அவங்க சொன்னாங்க பாருங்க, செக் வச்சுக்கலாம், அழுத்தம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, மிரட்டுறது. இப்போ பாருங்க, இவனுக்கு பண்றதுனால சிக்கல் அதிகமாகுது. அந்த ஊழல் வரும். ஆமா சார், இன்ஸ்டால போடுறாங்க. இன்ஸ்டால என்ன சொல்றாங்கன்னா சங்கீதாவை இயக்கிறது திமுக காலில் கூட ரொம்ப. அப்போ இவங்க இதை விட பெருசா ஒன்று இருக்கு இவங்களுக்கு. சரி சரி, ஜெகதீஷ் சுத்திக்கு உள்ள வச்சிடணும். என்ன கேட்டா அவன் பண்ற வேலை தான் இது. ஜெகதீஷ் சுத்திக்கு உள்ள வச்சிங்கன்னா இன்னும் பல ரகசியங்கள் அன்னைக்கே சொல்றேன். நான் நக்கீரன்ல அண்ணனை போய் நேர்காணல் கொடுக்கும்போது சொல்லிட்டேன். என்ன இன்னைக்கும் சொல்றேன், ஒரே ஒரு ஆம்பளை பத்திரிகை உலகத்தில், ஒரே ஒரு ஆம்பளை நக்கீரன் மட்டும்தான் இந்த செய்தியை மாற்றம் எல்லாம் இருட்டடி பண்ணான். காசை வாங்கி இருட்டடி பண்ணான் சார். நக்கீரன் மட்டும்தான் வெளியிட்டது. இப்போ நான் சொல்றேன், ஜெகதீஷ் சக்திக்கு உள்ள படுக்க வச்சிங்கன்னா நிறைய செய்தி வரும். அவ்வளோ இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.